ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம நாமக்கல்ல இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மரை பார்க்கறதுக்கு வழிபடுறதுக்கு தான் நாம இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். வாங்க நம்ம இந்த கோயிலுக்குள்ள போய் நம்ம கோயில் எப்படி இருக்கிறதுன்னு நம்ம தெய்வங்களை எப்படி எல்லாம் தரிசிக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் தாயாரை தான் நம்ம வழிபட போறோம். இந்த கோயில நாமகிரி தாயார்னு இருக்காங்க, அவங்கள தான் ஃபர்ஸ்ட் வழிபடணும். அவங்களுக்கு பிடித்தமான முல்லை, மல்லிப்பூ இதெல்லாம் தான் வாங்கிட்டு போறாங்க. நம்ம அந்த கோயிலுக்குள்ள போகும்போது அந்த சாமியை வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம அனுமதி கிடையாது. அதனால நீங்க இந்த கோயிலை நீங்க நல்லா சுத்தி பார்த்துக்கோங்க. இந்த கோயில் பாத்தீங்கன்னா 1500 வருஷம் பழக்கம் உள்ளதுன்னு சொல்றாங்க. தாயார வழிபட்டதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து நம்ம தரிசிக்க போறது நரசிம்மர். நரசிம்மர் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு ரூபத்துலதான் இங்க இருக்காரு. லட்சுமியோட ஒரே சிலையா இருக்காங்க. இங்க வந்தா நம்ம அதையும் பார்க்க முடியும். பாருங்க, இதுக்குண்டான வரிசை தான் நமக்கு இங்க போயிட்டு இருக்குது. இந்த கோயில் ரொம்ப பெரிய கோயில். நாம இங்க இந்த மாதிரி எல்லா சாமிகளையும் வழிபட்டுட்டு மன அமைதியோட இங்க இருந்து போகலாம். கூடவே இந்த கோயிலுக்கு போறதுனால நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பும் உண்டாகும், தொழில் தடைகள் நீங்கும்னு சொல்றாங்க. நீங்களும் மறக்காம இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து போங்க. நேரா பாத்தீங்கன்னா இந்த நரசிம்மரை வழிபட்டதுக்கு அப்புறமா நேர் ஆப்போசிட்ல இங்க ஒரு 18 அடி உயரம் உள்ள ஆஞ்சநேயர் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. நாம இங்கிருந்து ஒரு 20 அடி தூரம் நடந்தா போதும் நம்ம அந்த ஆஞ்சநேயரையும் வழிபடலாம். இங்க பாத்தீங்கன்னா தாயாருக்கு சந்நிதிக்கு பக்கத்துல ராமானுஜர் என்கிற கணித மேதையோட சிலையும் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமானுஜர் சின்ன வயசுல இங்க இருக்கிற பாறைகள்ல அவர் கணக்கு எழுதி பழகினதாகவும் அதுக்கு அந்த தாயார் நிறைய கணக்குகளுக்கு விடை அளித்ததாகவும் சொல்லப்படுது. அதனால அவருக்கு இங்க ஒரு சிலையும் வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, நம்ம தாயாரையும் நரசிம்மரையும் வழிபட்டதுக்கு அப்புறமா கோயிலிருந்து நம்ம கொஞ்ச தூரம் வெளியே போகணும். இப்ப இங்க பாருங்க, நேரா நாம இப்ப ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போறோம். வழியில பாத்தீங்கன்னா நம்ம சாமிக்கு தேவையான எல்லா பூஜை சாமான்களும் இங்க கிடைக்கும். பாருங்க, இந்த கடை வீதிகள்ல நம்ம ஆஞ்சநேயருக்கு தேவையான பூஜை சாமான்களையும் நமக்கு வாங்கிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா வெற்றிலை மாலையும் துளசி மாலையும் தான் விசேஷமா விற்கிறாங்க. நாம ஒரு வெத்தலை மாலையும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நேரா கொஞ்சம் தூரம் போனா போதும் நமக்கு ஆஞ்சநேயரை வழிபடலாம். நீங்களும் பாருங்க, ஆஞ்சநேயர் எவ்வளவு உயரமா இருக்காருங்கிறது நீங்களும் பார்க்கலாம். இப்ப நாம பாக்குறது வெள்ளை எருக்கும் வேரிலிருந்து இங்க சில விநாயகரெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. இது கண் திருஷ்டிக்காகவும் வீட்டுல கட்டலான்னு அவங்க சொல்றாங்க. வர்றவங்க இதையும் வாங்கிட்டு போறது உண்டு. இப்ப நாம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த ஆஞ்சநேயருடைய உயரம் பாத்தீங்கன்னா 18 அடி இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆஞ்சநேயருக்கு மேல் கூரை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆஞ்சநேயர் உயிருடன் இருக்கிறாருன்னும் அவரோட சிலை வளருதுன்னும் ஒரு வரலாறு சொல்லுது. அதனால அவருக்கு பாத்தீங்கன்னா மேல கோபுரமே கட்டல. உங்களுக்கு இங்கிருந்து பார்த்தாலே நல்லா தெரியும். நமக்கு ஆஞ்சநேயரை மட்டும் தான் இப்ப வீடியோ எடுக்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இவருக்கு இங்க அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. இப்ப நம்ம ஆஞ்சநேயரை வழிபட போறதுனால நம்ம வாழ்க்கையில எல்லா தடைகளும் நீங்கி நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றி பெறதுக்கு தான் நம்ம இந்த கோயில் எல்லாம் வழிபடுறோம். நீங்களும் இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு போங்க. நாமக்கல் வந்தா மறக்காம இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் வாங்க. இந்த சாமி கை கூப்புன நிலையில இருக்கு. இந்த கையோட இது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நரசிம்மரோட பாதங்களை வணங்கி நிக்கிறதா அந்த அளவுக்கு உயரம் உள்ளதாக சொல்லப்படுது. நமக்கு இந்த மாதிரி பழமையான கோயில்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்த நீங்க மறக்காம என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.